அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். மங்களம் பொங்கும் இந்த மார்கழி உற்சவத்தில் திருவெம்பாவை பாடல் 3. முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய அழகிய பெண்ணே, எங்கள் எல்லோருக்கும் முன்பாக உறக்கத்திலிருந்து விழித்து எங்கள் முன்னே நின்று கொண்டு எம் தந்தை ஆனந்தன், அதிரூபன் என்றெல்லாம் சொல்லி தித்திக்கும் வார்த்தைகளால் இறைவனை புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பாய். இன்று உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? விரைவாக எழுந்து வந்து உன் வீட்டு வாசல் கதவை திறப்பாயாக என்று அடிகளார்கள் கூறுகிறார்கள். அதற்கு அந்த பெண், நீங்கள் இறை சிந்தனை உள்ளவர்கள், நெடுங்காலமாக இறை பக்தியில் ஈடுபட்டு உள்ளீர்கள், பண்பு நிறைந்தவர்கள். ஆனால் நாங்களோ இப்பொழுதுதான் இறைவனை பற்றியே சிந்திக்க ஆரம்பித்து உள்ளோம். எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வதால் உங்களுக்கு ஏதாவது குறைபாடு வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று அப்பெண் கூறுகிறார். அதற்கு அடியார்கள், பேதை பெண்ணே, இறைபணி எல்லோருக்கும் பொதுவானது, இறை சிந்தனை எல்லோருக்கும் பொதுவானது. நீ இறைவன் மேல் வைத்திருக்கும் பக்தியை நாங்கள் அறிவோம். மேன்மையான குணங்களை உடையவர்கள் எப்போதும் இறைவனை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். அத்தகைய நன்மையை நாமும் இன்று அடைவோமாக என்று அடிகளார்கள் கூறுகிறார்கள். அதாவது இறை சிந்தனை பக்தி என்பது நிரந்தரமாக இல்லாமல் அவ்வப்போது வந்து போகிறது. அதை நிரந்தரமாக